ஹலோ பேரண்ட்ஸ், கிட்ஸுக்கு சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. இந்த லீவை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது அண்ட் கிட்ஸுக்கு தமிழ் பேசிக்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் சம்மர் ஹாலிடே ஸ்பெஷல் தமிழ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். இந்த லீவில் தமிழ் பேசிக்ஸை மறக்காமல் இருக்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சில ஒர்க் ஷீட் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் ஷீட்டில் உயிர்மை எழுத்துக்கள்லேருந்து குரில் நெடில் தென் ஒருமை பன்மை பெயர்ச்சொல் 2 letter to 3 letter வேர்ட்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வர எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஒர்க் ஷீட்டோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி டெய்லி ஒர்க் அவுட் பண்ண வைங்க. ஆரல் சிமிலர் பேட்டர்னில் நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். இந்த லீவில் தமிழை மறக்காமல் இருக்க இந்த ஒர்க் ஷீட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தமிழில் ஸ்ட்ராங் ஆக்கணும், நல்லா உங்கள் குழந்தைங்க ரீட் பண்ணணும், நல்லா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்துக்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஒரு தடவை உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கிட்ஸுக்கு ஓரலாகவும் ரிட்டனாகவும் ரிவிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் ஒவ்வொரு வாய்ப்பாடு இருக்குது. ஸோ அந்த ஒரு வாய்ப்பாடையும் கிட்ஸை வந்துட்டு நல்லா படிக்க வைங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஐ வாய்ப்பாடு, ஓ வாய்ப்பாடு, ஓ வாய்ப்பாடு, ஔ வாய்ப்பாடு கொடுத்து. ஸோ இது வந்து ஆ முதல் ஔ வரைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பாடு இருக்கு. அந்த ஒவ்வொரு வாய்ப்பாடையும் கிட்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டாங்கன்னா கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்துக்கள்ல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ உயிர்மை எழுத்துக்கள்ல கிட்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டானாலே எழுதுறதுக்கும் சரி ரீட் பண்றதுக்கும் சரி கிட்ஸுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, ஐ வாய்ப்பாடு அப்படின்னு எடுக்கும்போது இக்கு பிளஸ் ஐ கை, இங்கு பிளஸ் ஐ ஞை, இச்சு பிளஸ் ஐ சைன்னு இருக்குல்ல, இந்த வாய்ப்பாடெல்லாம் கிட்ஸுக்கு படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். ஸோ உயிர்மை எழுத்துக்களை எப்படிலாம் கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்கான இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் எல்லாம் கிட்ஸை ப்ராக்டிஸும் பண்ண வைங்க. அப்போ தான் அவங்க உயிர்மை எழுத்துக்களில் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, சரியான விடையுடன் இணைக்கவும். இக்கு பிளஸ் ஆ, இக்கு பிளஸ் ஆனா ஒரு இக்கு மெய் எழுத்து கூட ஆங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்னாகும், புள்ளி மறைஞ்சிட்டு அந்த எழுத்து வரும். அப்போ இக்கு பிளஸ் ஆ அப்படின்னா க. ஸோ எங்க க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து லைன் ட்ரா பண்ணணும். இங்க பாருங்க, இங்கு பிளஸ் ஆ. ஸோ இங்கு கூட ஆ சேரும்போது இந்த புள்ளி மறைஞ்சிட்டு ஞா மட்டும் வரும். ஞா எங்கே இருக்குது, இங்கே. அப்போ இங்கேருந்து இதுக்கு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுக. இக்கு பிளஸ் இ. ஸோ இந்த மெய்யெழுத்து கூட ஈங்கிற உயிரெழுத்து சேரும்போது என்னாகும், இதில் இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்து மேலே ஒரு ஒத்த கொக்கி ஒன்று வந்துடும். ஸோ அப்போ கீ ஆகும். எங்கு கூட ஈ சேரும்போது புள்ளி மறைஞ்சிட்டு ஒத்த கொம்பு வரும்போது நீ. அதுவே இங்கே பாருங்கள், இக்கு கூட இப்போ வந்து பெரிய ஈ சேரும்போது என்னாகும், இந்த புள்ளி மறைஞ்சிட்டு இந்த ஒத்த கொம்பு வந்து சுழியோடு வரும். இப்படி இந்த மாதிரி மெய்யெழுத்து கூட ஒவ்வொரு உயிரெழுத்தும் சேரும் போதும் ஒவ்வொரு சுழி வந்து சேர்ந்துக்கும். அந்த சுழி என்ன அப்படின்னு கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களை கிட்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த வாய்ப்பாடு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆ முதல் ஔ வரைக்கான வாய்ப்பாடு நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வாய்ப்பாடை கிட்ஸுக்கு போட்டு காமிங்க. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒர்க் ஷீட் எல்லாமே உயிர்மை எழுத்துக்களை கிட்ஸு கற்றுக்கிறதுக்கான ஒர்க் ஷீட் தான். இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டை நீங்கள் இதையே கூட பிரிண்ட் எடுத்து கூட உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஆரல்ஸ் இதை நீங்களே வீட்டில் ஓனாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 எழுத்து சொற்கள், அதாவது ஈரெழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள். அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறக்கும் ரைட் பண்ணுறக்கும் கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், கீழ்கண்ட சொற்களை எழுதி பழகுங்க. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் கிட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்க வைங்க. எழுத்துக்குட்டி மூ ஏ இல் முயல். ஸோ இதை ரீட் பண்ண கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓரலில் டெஸ்ட் வைங்க. 3 letter வேர்ட்ஸ் 2 letter வேர்ட்ஸ்லேருந்து கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 letter வேர்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 4 letter வேர்ட்ஸ். இந்த மாதிரி கிராஜுவலாக கிட்ஸுக்கு ரீட் பண்ண சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எழுதுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் பேப்பர் தான் இது. வாசித்தல் படித்து பழகுக, இலை, பல், கடி, கல். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் 3-4 பேஜஸ் இருக்குது, ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ இதில் இருக்க படத்தை எல்லாமே பார்த்து அதுக்கான வார்த்தைகளும் கிட்ஸு சொல்லி பழகி அதுக்கப்புறம் அதோட ஸ்பெல்லிங்கையும் கிட்ஸு படிக்கணும். ஸ்பெல்லிங்கையும் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சரியான பதிலுக்கு வண்ணம் தீட்டுக. ஸோ எங்கள் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, பல். இதில் வந்து பல் புல் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிக்சரை பார்த்து இதுக்கான கரெக்டான வார்த்தையை கலர் பண்ணணும். இது கல், கல்லுன்னு இருக்குது, இங்கே பல்லுன்னு இருக்குது. கரெக்டான ஆப்ஷன் இது கல், இது புல். அப்போ புல்லை கிட்ஸு சர்க்கிள் பண்ணலாம், கலர் பண்ணலாம். நீங்களே உங்களோட ஓனாகவே இதை கிரியேட் பண்ணி கிட்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. ஒரு 10 வேர்டு எடுத்துக்கோங்களேன், ஒரு 10 3 letter வேர்டு எடுத்துக்கோங்க. அந்த 10 வேர்டையும் கிட்ஸை நல்லா படிக்க சொல்லுங்கள். ஸ்பெல்லிங்கை நல்லா
பார்க்க சொல்லுங்கள், எழுதி பார்க்க சொல்லுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்களே ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ண கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் பிக்சர் கொடுத்து இங்கே வேர்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்பர், இது ஃபஸ்ட்டு லட்டுனா இங்கே லட்டு, இந்த மாதிரி நம்பர் போட சொல்லலாம். ஆர்எல்ஸ் இப்படி நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம், கலர் பண்ண சொல்லலாம். ஒரே ஆக்டிவிட்டி தான், அதை கிட்ஸுக்கு நம்ம ஒரே மாதிரி கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது கிட்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3 எழுத்து சொற்களை உருவாக்குக. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது, 2 லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்குது. இதை எழுதணும். இப்போ இது என்னது 10 அப்படின்னா ப ஆல்ரெடி இருக்குது. இத்து இது சொல்லி பார்த்து சவுண்டை வச்சு கிட்ஸு எழுதலாம். ஸோ இதுக்கு சவுண்டை வச்சு எழுதணும் அப்படின்னா கிட்ஸுக்கு உயிர்மை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கிட்ஸுக்கு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, முக்கியமாக உயிர்மை எழுத்து, இந்த 3ஐயுமே நல்லா சொல்லி கொடுத்து ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணுங்கள். அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், சவுண்டை வச்சு இதெல்லாம் கிட்ஸு ரைட் பண்ணிடலாம். இது பாருங்கள், தவளை, த வ லை. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிக்சர் கொடுத்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதுற கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க, 2 வேர்டு இருக்குது. இதில் எது கரெக்டோ அதை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மரம்னா இது குடம், இது பழம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு மேட்சும் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் இதில் பாருங்கள், குரில் நெடில். கிட்ஸுக்கு வந்து குரில்னா என்ன, நெடில்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. குரில்னா குறுகிய ஓசை கொண்டது, நெடில்னா நீண்ட ஓசை கொண்டது. இப்போ உயிரெழுத்து எடுத்திங்கன்னா ஆங்கிறது குரில், இது வந்து குறுகிய ஓசை. அதுவே ஆ அப்படிங்கிறது நெடில், நீண்ட ஓசை உடையது. ஸோ அதே மாதிரி வார்த்தைகள் கொடுத்து அதுலேயும் குறில் எது நெடில் எதுன்னு. இப்போது நம்ம உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி எடுக்கும்போது கிட்ஸுக்கு பாருங்கள், ஒவ்வொரு வாய்ப்பாடும் ஆ வரிசை இ அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஆ வரிசை எடுத்தோன்னா அது எல்லாமே வந்துட்டு குரில் தான், ஏன்னா ஆ குரில். ஸோ இந்த ஆங்கிற இதை வச்சு தொடங்குற எழுத்து எல்லாமே. இப்போ இங்கே பாருங்கள் கரம்னு இருக்குது. இந்த கங்கிறது எந்த வாய்ப்பாடோடது, ஆவோடது. அப்போ இது குரில். இதுவே காரம்னு இங்கே இருக்குது. இது பாருங்கள், இங்கே தொணக்கால் வந்திருக்கு. ஸோ தொணக்கால் இது வந்து எதோட வரிசை, ஆ வரிசை. ஸோ ஆங்கிறது என்னது நெடில். அப்போது இந்த காரம் அப்படிங்கிறது நெடில், ஏன்னா இது வந்து ஆ வாய்ப்பாடோட எழுத்து. அதே மாதிரி தான் இது பா, இது ஆ வாய்ப்பாடோடது. இது ம அப்படின்னா ஆ வாய்ப்பாடோடது. ஸோ எந்த வாய்ப்பாடோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிட்ஸ் வந்துட்டு இது குறிலா நெடிலான்னு தெரிஞ்சு எழுதிடலாம். ஸோ உயிரெழுத்தில் ஆங்கிறது குறில், ஈங்கிறது குறில், அ இ ஊ குறில், ஏ குறில், ஓ குறில், இதெல்லாம் குறில். இந்த 5 லெட்டரும் குறில். அ ஆ ஈ நெடில், ஊ நெடில், ஏ நெடில், ஐ ஓ ஔ. ஸோ இந்த 7 லெட்டரும் நெடில். ஸோ இந்த 7 லெட்டரில் உருவாகின மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாமே நெடிலில் வரும். இந்த 5 லெட்டரில் உருவான உயிர்மை எழுத்து எல்லாமே குறிலில் வரும். ஸோ இது நம்ம கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா குறில் நெடில் அறிஞ்சு எழுதுறது கிட்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதுக்கான ஒர்க் ஷீட் தான். குறிலையும் நெடிலையும் தனித்தனியாக எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இது ஆலயம், ஆங்கிறது என்னது நெடில். அப்போது இது இங்கே வரும் ஆலயம். இங்கே பாருங்கள் ஓசை, ஓங்கிறது என்னது நெடில். அப்போ இங்கே வரும். அவுங்கிறது நெடில். உலகம்னு இருக்குது, ஊங்கிறது குரில், குறுகிய சவுண்ட் இங்கே வரும். இலை குரில், அணில் குரில், 5ங்கிறது நெடில். ஸோ குரில் நெடில் கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் குரில் நெடில் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கூ, இது வந்து எந்த வாய்ப்பாடு கூட சேரும்போது வரும், இக்கு ப்ளஸ் ஊ கூட சேரும்போது. ஊங்கிறது குறிலா நெடிலா, இது வந்துட்டு குறில். அப்போது கூங்கிறது இங்கே குறிலில் வரும். இது கங்கிறது இக்கு ப்ளஸ் ஆங்கிறது குறிலில் உள்ளது. அப்போது க வந்துட்டு குறிலில் வரும். இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள், கீ அப்படின்னு இருக்குது. இந்த கீங்கிறது இக்கு ப்ளஸ் இ. ஸோ இ அப்படிங்கிறது என்னது நெடில். அப்போ இந்த கீங்கிறது நெடிலில் வரும். ஸோ உயிரெழுத்தில் கிட்ஸுக்கு நெடில் எது குறில் எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, வாய்ப்பாடு அதே மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள், மெய் எழுத்துக்களுக்கு வந்துட்டு குறில் நெடில் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் இது. தடி, பாடி, அதாவது குறிலுக்கு ஏற்ற நெடிலை இணைக்கவும். தடி, அப்போ இதுக்கான நெடில் எழுத்து என்ன வந்துடும், தங்கிறது குறில். அப்போ இது வந்து நெடிலாகும்னா என்ன ஆகணும், தாடி. ஸோ இங்கே இதை இணைக்கணும். பல்லுங்கிறது பாங்கிறது குறில், இதுக்கு நெடிலா மாற்றோம்னா பாவா மாறணும். இது அப்போ பாடி. ஸோ இந்த மாதிரி கிட்ஸு குறில் நெடில் இணைக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, ஒருமை பன்மை. நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒருமையிலேருந்து பன்மையாக மாத்திரக்கு. ஸோ ஒருமை அப்படின்னா பாருங்க, பழம், நிறம், அதாவது ஒருமைனா ஒரே ஒரு பொருளாக இருக்குது, பன்மைனா மோர் தென் ஒன். ஸோ அப்போ பன்மை எழுதுறதுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட்ல இந்த எழுத்துக்கு பின்னாடி கல் வரும். ஸோ கல் அப்படின்னு எழுதணும்னா அது ஒருமை வந்து பன்மையாக மாறுது. இப்போ பாருங்க, பழம் அப்படின்னா இந்த இம்மு வந்து இங்கா மாறிட்டு பக்கத்தில் கல் எழுதணும். ஸோ பழம் அப்படிங்கிறது பழங்கள். நிறம், இம்மு இருக்க இடத்துல என்னவா மாறும், இங்கா மாறும். நிறம் அப்படின்னா நிறங்கள்.
பறவைனா பறவைன்னு எழுதிட்டு அது பக்கத்துலேயே கல் ஆட் பண்ணணும். மலர்னா அது பக்கத்தில் கல் ஆட் பண்ணணும். ஸோ மலர் மலர்கள், வீடு வீடுகள், மரம். அகைன் வந்திருக்கு. என்னவா மாறும்? இங்கா மாறும். ஸோ மரங்கள். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம ஒருமைப்பன்மை சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் ஒருமைப்பன்மைக்கான ஒர்க் ஷீட்டும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்பிள். ஆப்பிளை பன்மையாக மாற்றணும், ப்ளூரலாக மாற்றணும். இங்கே எப்படி எழுதணும்? ஆப்பிள்னு முதல்ல எழுதிட்டு அது பக்கத்தில் கைல் பில்ஹல், ஆப்பிள்கள். மீன் அப்படின்னா மீன்கள். ஸோ இந்த மாதிரி ஒருமையை பன்மையாக கிட்ஸு மாற்றணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான். ஒருமை டு பன்மைங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. இலையெல்லாம் என்னவா மாற்றணுமா? இலைகள். பூனைய பூனைகள். பந்து பந்துகள். இங்கே பாருங்கள், ஒருமை பன்மை சொற்கள். ஸோ இது பொம்மை. இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும்? பொம்மைகள். இது பேனா. இங்கே நிறையா இருக்கிறதுனால பேனாக்கள்னு இருக்குது. இது வாகனம்னு இருக்குது. இங்கே நிறையா மோர் தென் ஒன்று இருக்குது. 2 இருக்கு. அப்போ இங்கே வாகனங்கள். வந்துச்சுன்னா இங்கு வரும். இங்கு போட்டு கல் ஆட் பண்ணணும். பந்து. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இது பந்துன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்னா நவுனு. இதை படித்து பழக சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர் சொல் அப்படின்னா கிட்ஸுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கணும்? இப்போ ஒரு இடத்தோட பெயராக இருக்கட்டும், மனுஷங்களோட பெயராக இருக்கட்டும், உயிரினங்களோட பெயராக இருக்கட்டும், இது எல்லாமே பெயர் சொல் அப்படின்னு. மரம், செடி, நாய், கிளி, புத்தகம், மேசை, பள்ளி, வீடுன்னு இதெல்லாம் வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் ஷீட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைங்க இந்த சம்மர் லீவில். ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் அவங்க போகும்போது தமிழில் தடுமாற மாட்டாங்க. அண்ட் தமிழோட பேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ண மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அண்ட் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.